விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். இவர் தாங்க எங்கள் அப்பா. பேர் மாதவன். வயசு 50 ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ரொம்ப நேர்மையான ஆளுங்க. எதுவுமே ஒரு நீட்டாக டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டருங்க. பார்த்தாலே தெரியுமே எவ்வளோ பெரிய எம்டன்னு. அதுக்கு காரணம் இவர் இல்லைங்க, இவரோட அப்பா தான். தாத்தா எப்படி படித்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட வேலை பார்த்தாரோ அதே மாதிரி இவரையும் படிப்பு, ஒழுக்கம், நேர்மன்னு வளர்த்துட்டாரு. படிப்பு தான் எல்லாமே கொடுக்குங்கிறது இவங்க நம்பிக்கைங்க. அதான் என்னையும் அதே மாதிரி உருவாக்குறாங்க. உதவாக்கரையா. சீதா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. போயிட்டா? சரிங்க, போயிட்டு வாங்க. ஐயோ, அவளுக்கு இவங்க தாங்க எங்க அம்மா சீதா. மாதவனுக்கு ஏத்த சீதா. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்பா எப்படி எங்களை கட்டுப்பாடோட வளர்க்குறாரோ அவர் வேலைக்கு போனதும் அந்த போஸ்டிங்கை இவங்க எடுத்துக்குவாங்க. எங்க அம்மாவை பத்தி சொல்றதுக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த விஐபியை பார்ப்போம். எங்க சொன்ன கேக்குதுங்க. தங்கச்சி ஆரண்யா +2 படிக்கிறா. பயங்கர சுட்டி. பெத்தவங்களுக்கு ஏத்த பொண்ணுங்க. என்ன மாதிரியே தான் இவளையும் வளர்க்குறாங்க. இந்த வருஷம் +2ங்கிறதால கொஞ்சம் கெடுபுடி அதிகமா இருக்கு. நான் தாங்க அஸ்வின், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்ட்ரைக்குங்கிறதால
லீவ்ல வீட்டில் இருக்கேன். உனக்கு தாப்பா இது எது பிடிச்சிருக்கு? இது இதுதான் அவனுக்கு நல்லா இருக்கும், இதை போட்டுக்க. என்னை பற்றி சொல்லணுன்னா எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா தான் எல்லாம். பாகன் சொல்கிறத யானை கேட்குற மாதிரி அப்பா சொல்கிறத நான் கேட்பேங்க. சுயமாலாம் முடிவெடுக்க தெரியாதுங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, எனக்கு ராஜா, பாண்டி, முத்து இவங்கள தவிர வேற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி கிடையவே கிடையாது. அப்பா, உங்கள் நம்பர்லேருந்து கால் வருது. அது உன்னோட தான். என்னோடதா? உன் பிறந்த நாளுக்கு அப்பாவோட கேட்டு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ப்பா. எதுக்குங்க இவ்வளவு பெரிய போனு? சின்னதா வாங்கிருக்கலாம்ல. ரொம்ப காஸ்ட்லி போல தெரியுது. ஜஸ்ட் 15,000 தாண்டி. ஐயோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் டாடி. அதானே, இதெல்லாம் தேவையில்லாத தண்ட செலவு. எங்க உங்க டாடிக்கு சொன்னா புரியுது? புரியாம பேசாதடி. இதுல படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எவ்வளவு தெரியுமா? அவன் படிப்புக்கு ஏதாவது செஞ்சா தானே அவனுக்கு எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அதை விட்டு படினா போதுமா? படிப்புல விருப்பம் வந்துடாது. இன்னைக்கு பிறக்கிறதெல்லாம் கையில போனோட தான் பிறந்துட்டு இருக்கு. சும்மா உலகம் போற போக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஓகே ஓகே, உங்க கிளாஸ் எல்லாம் அம்மாவுக்கு அப்புறம் நடத்திக்கோங்க. இப்போ டே தம்பி, மெனி மோர் ஹாப்பி ரிசன்ஸ் ஆஃப் தி டேடா. ஆரண்யா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? ஓ சாரிப்பா, கிளம்பிட. வா போலாம். பாய் டாடி. பாய் மம்மி, வரேன்டா. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு அஸ்வினோட பர்த்டே. ஓ அப்படியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. போயிட்டு வரோம். ஓகே. The customer you're trying to speak to is not answering this call. என்னையா ஃபோன் அட்டன் பண்ணுறனா இல்லையா? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இருடா, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன அவசரம்? நீயும் 1.5 மணி நேரமாக ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்க. என்ன புண்ணியம்? அவனை எதிர்பார்த்தா ஒன்றும் கதைக்காகாது. பேசாம நீயே வாங்கிட வேண்டியதானே? அவங்கிட்ட இருந்தா அவயா இப்படி தொலைந்து பத்திரா. அதுவும் தெரியும். அரைக்கா ஓர ஓட்டாத. அவன் தான் ஃபோன் பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தா குடிப்போம், இல்ல வழக்கம் போல வாயில வரல வச்சுட்டு போய் குப்பரை போய் படு. அவனை விடியா, கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணு. அட்டன் பண்ணா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா மற்றதை அப்புறம் யோசிப்போம். சரி சரி, இதுதான் லாஸ்ட். போடு 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 போடு. ட்ரை பண்ணாதீங்க, வந்துட்டேன். வந்துருச்சு, சைஸ் வந்துருச்சு. சொன்ன மாதிரியே வந்துட்டேன். பேசிட்டேனா? டேய், லேட்டா வந்தாலும் வேஸ்ட் ஆகலடா. நல்லா வெயிட்டால வந்திருக்கான். வா, நம்ம நல்ல டைட் ஆகுவோம். அடிச்சதுக்கு அப்புறம் தான் லூஸ் ஆகி போய் தெரியல. நம்ம மூளை ஸ்டார்ட் பண்ணுவோம். போ 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 பூஜை ஆரம்பி பூஜை ஆரம்பி போ. வந்துருச்சு. ஏய், எவ்வளவு நேரம் அவனை ஃபோன் அடிக்கிறது? இல்லைண்ணே, அது வந்து டேய் அதான் வந்துட்டால, விர்றா நீ குடுறா. தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. இன்னைக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணனோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. சொந்தம் மதுரிலே போடு போடு. அவனே போடு போடு. நான் சரக்குடா, கும்முன்னு இருக்கு. மோந்து பார்த்தாலே போதை ஜம்முன்னு ஏறுது. ஏய், சின்ன ஏதாவது குடுறா. இந்த தம்பி வகை வகையா வாங்கிட்டு வந்திருக்கானே. இந்த எது வேணுமோ வச்சுக்கோ. வம்சத்துக்காக, வர்க்கத்துக்காக. என் பிறந்த நாளைக்கு அப்பா வாங்கி கொடுத்த போன பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க கூட பாப்போம். எவ்வளவு பெரிய போனு, சூப்பரா இருக்குடா. இவ்வளவு பெருசுனா காசு பெருசாடா இருக்கும். எவ்வளோடா? 15,000. 15,000? ஆமாண்ணே. அரைக்கி அதை வாங்கி என்ன பண்ணுறான்? என்ன ஊட பெருசா இருக்கும் போலியாடா. அண்ணே அண்ணே, காலு பல் கணக்கு காணாதா?
ராத்திரில சாமி படம் பார்த்தா எப்படி இருக்கும்? அண்ணே என்னண்ணே? டேய் அதெல்லாம் பெரியவங்க சம்பந்தப்பட்டதுடா. அண்ணே என்னண்ணே இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? என்னன்னு தான் சொல்லுங்களேண்ணே, தம்பியும் தெரிஞ்சுக்கிறேன். டேய் நீ சரக்கே அடிக்க மாட்ட, இது அதோட பெரிய விஷயம். அதெல்லாம் உனக்கு சரி வராது. என்னடா என்னடா குடிச்சு போட்டான்? இப்போ ஓகேவா? சொல்லுங்கண்ணே. இதுல மெமரி கார்டு போட முடியுமா? இப்படி எல்லாம் இருக்கானே, எனக்கு தெரியவே தெரியாதுண்ணே. நல்லா இருக்குண்ணே. டேய் பணத்தை பாத்துட்டு போடா, முதல்ல கார்டை கொடு. இல்லண்ணே என்கிட்டே இருக்கட்டும்ண்ணே, நான் பார்த்துட்டு தரேண்ணே. ஏய் நீலாம் படிக்கிறப்ப இதெல்லாம் நல்லது இல்ல, முதல்ல குடு. அண்ணே ஏய், ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஏய், குடு, குடு, குடு. பார்த்ததே இல்லைண்ணே. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. குடுடா. அண்ணே பாருங்கண்ணே. பாத்துட்டு போடா. டேய் எடுத்துட்டு போ, இதான் எங்க பிறந்த நாள் கிஃப்ட். தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். வெண்டைக்காய் வேற முத்தி போச்சு. மா டிஃபன் ரெடியா? ஏய் கத்தாதடி. காலையில உங்க அப்பா தான் காலைல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கத்துனாருன்னா நீயம்மா கொஞ்சம் பொறு. ஆரண்யா நீ இன்னும் கிளாஸ் கிளம்பலையா? சாரிப்பா, 1 minute ரெடி ஆயிட்டேன். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருடி வந்துடலாம்.
சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிக்கவும் கூத்தியாளுக்குமே சரியா போயிருது. அப்புறம் எப்படி குடும்பம் உருப்படும்? ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்து வச்சிருக்கிறோமே, அதுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு கொஞ்சமாவது என்ன இருக்கு அந்த ஆளுக்கு? என்னடி அங்க முடங்குற? ஒண்ணும் இல்ல. கேக்குதுடி கேக்குது. நான் சம்பாதிக்கிற காசுலாம் சேர்த்து வச்சா அனுபவிக்கிறதுக்கு ஆம்பளை வாரிசா இருக்குது. பெத்து போட்டது பொட்ட புள்ளைய. அம்மா அம்மா சனியா போட்டு போய் தொலைங்க. நானே 10ஆம் தேதி இருக்கேன், அதுலயே கை வைக்குது பாரு. எப்படி பேசுறான் பாரு. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம எப்படி தள்ளி விடுறான் பாரு. உனக்கெல்லாம் நல்லா சவே வராது. நீ வாமா, நீ வா. நீ எதுக்கு அதை எடுக்க போன? என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? சரி சரி, அழுவாத அழுவாத அழுவாத. எழுதுடா. டேய் டேய் போதுண்டா, செல்லுல படம் ஃபுல்லாக அழைச்சிட போகுது. செல்லுக்கு வாய் இந்த இந்நேரம் அழுதுருக்குண்டா. அண்ணா கொஞ்ச நேரம் தானே. டேய் சாமி படம் பாட்டா போடுமாடா, சாமியை பார்க்க வேணாமாடா. டேய் நீ சாமியை பார்க்குற. அண்ணா சும்மா இருங்கண்ணா. நீ கோயில் போற அவ்வளோதான். அண்ணா வேணாம் அண்ணா, பயமா இருக்குண்ணா. நீ கோயில் போற அவ்வளோதான். வேணாண்ணா. டேய் உனக்கு சாமி பார்க்க ஆசை இருக்கா இல்லையா? இருக்குண்ணா. ஆனா டேய் இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ போற. இருக்குண்ணா இருக்குண்ணா. ஆனா ராணி போடு, போன போடு. என்ன சூப்பர் சாங் தெரியுமா? என்ன சாங்கு? ராணியா? எங்க இருக்கா?
கடைக்கு போவ அப்படி என்னடா இழிச்சு இழிச்சு பேசுற இனிமே போவ போவியா போவியாடி போவியா போவியா நாயே அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி பொண்ணு அடிச்சிட்டு இருக்கேன் ஏண்டி என்ன தப்பு நான் கேக்குறேன் கண்ட கண்ட நாய் கிட்ட இழிச்சு இழிச்சு பேசுறேன் நான் நிக்கிறது கூட தெரியல உனக்கு அவன்கிட்ட நான் அப்படி இழிச்சு இழிச்சு பேசுறேன் இங்க வரியா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன் அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க கையை நீட்டியா பேசுற கையை நீட்டு என்னடி கையை நீட்டி மறப்பா பேசுற ஏண்டி இங்க வந்தா மட்டும் மூஞ்சி இஞ்சி துணை குரங்கு மாதிரி வச்சிருக்க கண்டவங்கிட்ட இழிச்சு பேசணும்னா வேற எப்படி நீ பேசுறது உங்ககிட்ட சொல்றத கேக்குறேன் என்னைக்காவது இந்த வீட்ல நீ சிரிச்சு சிரிச்சு பேசிருக்கியா ஐயா எல்லாம் என் பின்னாடி சுத்தின காலத்தோட போச்சு என்ன விடியா இந்த பிள்ளைக்கு ஒரு ரூபாய் வாங்கி கொடுத்துருப்பியா நீ எல்லாம் ஒரு ஆளு ஓவரா பேசிட்டு உனக்கெல்லாம் வாய் ரொம்ப ஜாஸ்திடி வீட்டுக்கு ஒரு ஆம்பளன் கூட ஒரு மரியாதை இல்ல அங்க போனா அங்க இழிச்சுக்கிட்டு உன்னெல்லாம் உன்னை கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சா சாவுடி என்னடி நடிக்கிற நாடகம் மாறு நாய அம்மா அம்மா போன எடுமா என்னம்மா அம்மா வயிறு வலி தாங்க முடியல அம்மா நான் தான் பேசுறேன் உன்னதான் ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு எனக்கு யாரு இருக்கா என்ன மன்னிச்சிருமா என்னோட ஆறுதலுக்கு தான்மா நான் ஃபோன் பண்ணினேன் என்ன அடிச்சிட்டாமா நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே நீதான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் தினம் தினம் என்னால சாக முடியலம்மா உங்ககிட்ட நான் வந்துடுறேம்மா ஏய் கல்யாண வயசுல இன்னொரு வீட்டுல இருக்கா ஞாபகம் இருக்கட்டும் அம்மா அம்மா சரி சரி டாக்டர் கிட்ட போன் பண்ணி சொல்றேன் போய் பாரு வேற வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் அடி வாங்குறதும் போன் பண்றதுமா இருக்கிறது இது சொல்ல தாங்க முடியல போன வை பெத்த கடமைக்கு இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு அம்மா ஏய் நேத்து போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு ஏய் உன்னைத்தாண்டா கேட்குறேன் நேற்று போனியே எப்படி இருந்துச்சு இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கிற நல்லா இல்லையா இருந்துச்சுண்ணே ஆனால் திருப்தியே இல்லை என்ன சொன்ன காத்துல சரியா கேட்கல திருப்தி இல்லைன்னு ஓ ஓ அப்படியா இதெல்லாம் காசு தான் முழுசா எதையும் எதிர்பார்க்க முடியாது நம்மளா பார்த்து ஏதாவது புதுசாக ரெடி பண்ணா முழு திருப்தியும் கிடைக்கும் அதுக்கு நீ எங்கே போவ பாவம் அது இல்லாமல் நீ அண்ணன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் கிடைக்கும் நீயே பாவம் சின்ன பைய உனக்கு எங்கே கிடைக்க போகுது அதெல்லாம் கிடைக்காது என்னடா உண்மைதானே ஏய் பகல் கனவா
வாடா. அண்ணன் இருக்கையில உனக்கு என்னடா கவலை? அரண்யா, ஹலோ மேடம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டு திஷா ஒரு பையன் கூட பைக்கில் போகிறத பார்த்தேன். அதான், அவ யாரையும் லவ் பண்ணுறாளா? இல்ல. ஓ, ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ? இல்ல. இல்லையா? அப்போ பிரதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது? Stop. What you want? இல்ல, தெரிஞ்ச பொண்ணு, அதான். ஓகே, அவளை நீ எங்க பார்த்த? இன்னைக்கு தான் அங்க மார்னிங் 6 to 8 மேக்ஸ் டியூஷன் கேம்ப் ரோட்ல அங்க பாத்தியா? ஆமா, அங்கதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இல்ல 8 to 5 ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணி வரும்போது ஃப்ளவர்ஸ் ரோட்ல பாத்தியா? அப்படியும் இல்லனா 5 to 6 மியூசிக் கிளாஸ் காந்தி ரோட்ல அங்க எங்கேயாவது பாத்தியா? இல்ல. இங்க எங்கேயுமே பார்க்கலாம். ஈவினிங் 6 to 8 ஜெனரல் டியூஷன் நேதாஜி ஸ்ட்ரீட் அங்க பாத்தியா? ஏன் அமைதியா இருக்க? எங்க பாத்தீன்னு சொல்லுடா. தம்பி, நம்ம பேரண்ட்ஸை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, தேவையில்லாம ஊர் சுத்தாத. ஏய், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச பொண்ணேன்னு கேட்டேன். இதுக்கு போய் நீ என்னடான்னா? தெரிஞ்ச பொண்ணு தானே? சிஸ்டரோட ஃப்ரெண்டுண்ணே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாவே கரெக்ட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அண்ணன் சொல்ற கேளு. 10 நாள்ல கரெக்ட் பண்ற, 11ஆம் நாள் எனக்கு வெக்கமா இருக்கு. டேய், ஃபிகர் வந்தது எங்களை கழட்டி விட்டுறாரா? சும்மா இருங்கண்ணே, அப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணே. ஏய், தம்பியை போய் அப்படி நினைக்காரா? இங்க வா தம்பி. ஆரண்யா, ஆரண்யா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. திஷா, ஐ அம் கமிங், ப்ளீஸ் வெயிட். ஹாய் ஹாய். உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? உன்னோட ஃபோன் நம்பர். எதுக்கு? இல்ல, யாருக்காவது பிளட் வேணும்னா டொனேட் பண்ணுவீங்கல்ல, நம்பர் இருந்தா ஈஸியா இருக்கும், அதுக்கு தான். அவளுக்கு பிளட் டொனேட் பண்ற ஐடியாலாம் இல்ல தம்பி. அவளுக்கே டாக்டர் பிளட் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவன் ஃபேஸ்புக்கு, வீசாட்டு, ட்விட்டர்னு போயிட்டு இருக்கான். இப்பதான் இவர் நம்பர் வாங்கவே ட்ரை பண்றாராம். ஐயோ, ரொம்ப வழியாத. அப்பா உள்ளதான் இருக்காரு, பார்த்து துடைக்கிற வேலையை மட்டும் பாரு. வரட்டுமா? வாடி. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். நாளை கழிச்சு தான் லோடு. நான் இன்னைக்கு நைட்டே அங்க வந்துருவேன். வரும்போது யார பார்த்த நாயே, ஆலயம் மூஞ்சிய பாரு, உனக்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் நாயே. திஷா,
ஹாய். ஹாய் பாய். இல்லை மச்சான், ஹே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம், பாய்டா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? இல்லை, சும்மா தான் நிற்கிறேன். ம், திஷா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐம் so sorry. ப்ளீஸ் திஷா, ப்ளீஸ், லாஸ்ட் சான்ஸ். I love you. Sorry, Disha. இதுக்காக தாண்டா நான் 4 வருஷம் 2 மாசம் 4 நாள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Thank God. Thank God. சரி 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 ஏண்டி இத ஓயாம சொல்லணுமா? இதோ இருக்கிற மேட்டுப்பாளையத்துக்கு குடும்பத்தோட வரமாட்டோமா?
சரி 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 எங்கடா போற? வெளியில போறோமா? சரி சாப்பிட்டுட்டு போ. நான் நீ வந்துருவேன். போனா வரமாட்டேன். வந்துருவேன்றல. சொல்லுடி. Cheers. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய குடிக்கிறீங்க, சூப்பரா என்ஜாய் பண்றீங்க. பரவாயில்ல, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்டா இப்படி சொல்ற? இல்ல, தம்பிக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாரு, சூப்பர் ஃபிகரையே உஷார் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் திறமைண்ணே. என்ன திறமை? நான் அங்க ஐடியா கொடுக்கலனா இந்நேரம் இது நடந்திருக்குமா? என்னதான் நீங்க ஐடியா கொடுத்தாலும் களத்துல திறமைக்கு தான் பரிசு. நீ என்ன சொன்னாலும் சரி, எங்க ஐடியா இல்லைன்னா உனக்கு பொண்ணு இல்ல. கரெக்ட் கரெக்ட், மிரட்டு மிரட்டு. உங்க ஐடியாவை கேட்டிருந்தேன்னா இந்நேரம் அவ புட்டுக்குன்னு போயிருப்பா. ஐடியாவா போடலாம், அது ஐடியா. உங்க ஐடியா எல்லாம் பூத்துக்கு தான் லாயக்கு, இந்த காலத்து யூத்துக்கு இல்ல. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நிறைய ஐடியா தர்றேன். இப்போ நான் கிளம்புறேன். போகாம வேற என்ன பண்ண? ஏண்டா? சரக்கு முடிஞ்சு போச்சு, அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண? சரி சரி எந்திரிங்க, கடையை போட்டுவோம். சரி சரி போட வர. ஓசி சரக்கு எவ்வளவு நேரம் தான்? அஸ்வின், லக்கேஜ் எடுத்துருவாப்பா. டேய், ஒழுங்கா படிடா. சரிங்கப்பா. டைம் ஆச்சு. உங்க அம்மா சிவி சிங்காச்சி வர்றதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிரு போல இருக்கு. அம்மா வந்துட்டேங்க. ஏய் சீக்கிரம் வாடி. ஏய் சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடு. சரிம்மா. நாங்க நைட் வந்துருவோம். அப்புறம் ஏய், அவன் சின்ன பையல, உங்களை இறக்கி விட்டு ஆபீஸ் போகணும்டே. போயிட்டு வரோம்டா. ஜாக்கிரதையா இரு. பாய்மா. ஹலோ. ஹலோ டியர், குட் மார்னிங். குட் மார்னிங் அஸ்வின். நீ இப்போ எங்க இருக்க? வைடா. என்னாச்சு அஸ்வின்? இல்ல, கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். அதுக்காக இப்படியா? நான் ரோட்ல வாக் பண்ணிட்டு இருக்கேன் அஸ்வின். பிடிச்சிருந்ததா? என்ன பார்க்கணும் போல இருக்கா? இல்ல. இல்லையா? இருக்குடா. ஆமா, நீ எதுக்கு இத கேக்குற? இல்ல, வீட்ல யாரும் இல்ல, அதான். நீ வரியா? ஏய், ரொம்ப யோசிக்காத. எனக்கு டியூஷன் இருக்கு, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். என்னால வர முடியாது, சாரி. அப்போ டியூஷன் இல்லைன்னா வந்துருவியா? உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல திஷி, உன்கிட்ட நான் நிறைய பேசணும், உன்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதான். இல்ல அஸ்வின், யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சாரிப்பா. யாரும் பார்க்க மாட்டாங்க திஷி. ப்ளீஸ் வாயன், ப்ளீஸ் வா. என்னால முடியாது அஸ்வின். பை, நான் போனை வைக்கிறேன். திஷி.
அஸ்வின் 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 தனிமை நான் பெற்ற வரமா என் சூடத்தனிக்கு வாரிதமா நீ என்ன தின்பாய சுகமா மார்பில் முகம் பதித்த போது என் தேகம் முழுவதும் விரல்கள் நீ தழுவும் போது ஒன்று உணர்ந்தேன் ஐயோ This is love, baby. Excuse, baby. You're hot, baby. Be cool, baby. You're mine, but please don't come near me. Please don't come near me. உன் நிலைமை எனக்கு மட்டும்தானே வெண்பையே நடித்தள்ளி நீ போற நீ என்ன தள்ளி வைக்காத நெருக்கம் நெருப்பை அள்ளி வீச அந்த நெருப்பில் என் தேகம் உருக என்ன மறந்து மறந்து நான் போனேன் ஐயோ காதல் காமம் சேர்ந்து என்ன கொல்லுதே தொட்டு தழுவும் போது எல்லாம் இருதே
ஐ மீன் டியூஷன்மா. இங்க படிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சுமா. இப்ப கிளம்பிடுவேன். வந்துடுறேன். போ அஸ்வின். வீட்ல இருந்து போன் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். திஷா ப்ளீஸ் 1 மினிட். ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ். ஸ்டாப் அஸ்வின். லாஸ்ட் டைம் பேபி ப்ளீஸ் அட்ஜஸ்ட். விடு அஸ்வின். வான்னு வர மாட்டியா? இவ்வளோ நேரம் கம்பெனி கொடுத்துட்டு இப்போ நீ ஹோம் பண்ற. ஸ்டாப் அஸ்வின். ஏன் அஸ்வின் இப்படி எல்லாம் பண்ற? யூ மேட். எஸ் ஐ மேட். அஸ்வின் இதுக்கு இன்னும் டைம் இருக்கு. புரிஞ்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் புரியாது. இப்ப எனக்கு நீ வேணும். அஸ்வின் விடு. விடு அஸ்வின். நீ ரொம்ப ஓவரா போற அஸ்வின். நீ நினைக்கிற கேரக்டர் நான் இல்ல. நமக்குள்ள இனி எதுவுமே இல்ல. எல்லாமே ஓவர். பை. திஷா திஷா திஷா. தம்பி நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நடந்தத விடு. இப்ப நடக்க போறத யோசி. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆம்பட்டுதான் ஊசி இடம் கொடுத்தா தானே நூலு நுழையிறதுக்கு. கரெக்ட் பண்ண உடனே காரியத்தை முடிக்க முடியுமா? இன்னும் விவரம் தெரியாத பிள்ளை எல்லாம் இருக்கான். ஏய் நீ வேற வெந்த புள்ள வேலை பார்க்காடா. அவளே இடிஞ்சு போய் உக்காந்துருக்கேன். புறா ஏய் இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காத. மறுபடியும் நீ அந்த பொண்ணை போய் பார்த்தியா பார்க்கலையா? திஷா நில்லு திஷா ப்ளீஸ். நான் சொன்னா கேளு திஷா ப்ளீஸ். திஷா அன்னைக்கு என்னமோ தப்பு நடந்து போச்சுதான். அதுக்காக பாய் சொல்லிட்டா போதுமா? இப்ப பேச மாட்டியா? ப்ளீஸ் பேசு திஷா. திஷா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. திஷா சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டான். திஷா சாரி திஷா ப்ளீஸ் புரிஞ்சுக்க. திஷா விடு. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண மரியாதை கெட்டுரும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நல்ல வேலை காரி துப்பாம விட்டான். இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க. தம்பி விடுறா. நீங்க ஏதோ போதையில பண்ணிட்டாங்க. இதுக்கு போய் நீ கோவப்படுற? விடுறா விடு. ஏய் ஏண்டா காமெடின்னு நினைச்சு கைய வச்சுட்டேல. ஹலோ 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 டாக்டர். டாக்டரா? ராங் நம்பருங்க. ஐயோ அம்மா என்னால முடியலையே. ஐயோ முடியலையே. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ ப்ளீஸ் டாக் டு மீ. ஹலோ. சாரிங்க, டாக்டருக்கு பதிலா உங்களை கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, நீங்க தைரியமா இருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க அட்ரஸ் கொடுங்க. வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை அன்னைக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இல்ல திஷா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, என்ன மன்னிச்சிரு அஸ்வின். இல்ல திஷா, நீ எனக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டியா? நான் தான் உன்னை தப்பு பண்ண வச்சிட்டேன். நான் உன்னை கிஸ் பண்ணேன், நீ ஒன்றும் சொல்லலையா? அதான் நீயும் மூட்ல இருக்கன்னு அப்படி பண்ணிட்டேன். பா, எப்படி இருந்துச்சு தெரியுமா? சான்ஸே இல்லை. அதுவும் நீ வேற நல்லா கம்பெனி கொடுத்தியா, உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மொபைல் வேற. சரி, ஹோல்ட் பண்ணிட்டு கூப்பிடுவோன்னு பார்த்தா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சரி, எப்படியும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ண போறது தானே, அதான் முன்னாடியே ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன கொஞ்சம் ஃபோர்ஸாக இறங்கிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன். ஏண்டா, பாவம் பையனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு நினைச்சா மறுபடியும் எப்ப போலாமான கேக்குற? இப்ப கூட நீ செஞ்ச தப்புக்கு சாரி கேட்கணும்னு உனக்கு தோணல? இல்ல திஷா. ஸ்டாப் அஸ்வின், உனக்கு எனக்கும் எல்லாமே ஓவர். என் லைஃப்ல ஒண்ணு நான் பார்க்கவே மாட்டேன். தப்பான ஆளை நான் சூஸ் பண்ணிட்டேன். பிரேக்கப் அஸ்வின், பை. தம்பி, நல்லா புகை விட்டு ஆட்டாடா. சும்மா அரைக்கா, அவன் வாங்கின அரைக்கு ஒரு பண்டல் அடிச்சாலும் கூட கோவம் தீராது. என்னடா அஸ்வின்? பேசுடா அஸ்வின், அடிச்ச அடியில பல்லெல்லாம் விழுந்திருக்குமா அரைக்கா? டேய் அடங்குங்கடா. அவன் தானே சொன்னா திறமை அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தியா திறமை என்ன வேலை பாக்குதுன்னு? நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, நீ சின்ன பையன், வளரணும், உன்னால முடியாதுன்னு. சொன்னா கேட்டானா? இல்ல, அதான் வசமா வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கான். நம்மள மீறினா முடியுமா? ஏய் சும்மா இருங்கடா, அவனே டென்ஷன்ல உட்காந்துருக்கான். என்ன போலாத டென்ஷன்? என்னை அடிக்கும் போது கூட தான் எனக்கு டென்ஷன். என் சைஸை விட பெருசா ஐடியா கொடுத்து அதை கேவலப்படுத்தும் போது எனக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் தெரியுமா? ஏன் உன்கிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஐடியா தேவைன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுமா? ஏய் பழசெல்லாம் இப்ப ஏன்டா பேசுறீங்க? நீ வேணும்னா அவ வாங்கி கொடுத்துட்டு அமைதியா இருக்கலாம். ஆனா எங்களால முடியாது. ஆமா, சின்னக்கு நம்மளை அசிங்கப்படுத்துவான், அடிப்பான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? தேவ் இன்னொரு வார்த்தை அசிங்கமா பேசுன அவ்வளவுதான். ஏய் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா சும்மா என் ஃப்ரெண்ட அடிக்கிற மிரட்டுற. ஏய் ஏய் போடா, ஏய் போடா, அட பாப்பா. செத்துற போறான்.
ஹலோ. நான் லதா பேசுறேன். ம் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பரவாயில்லைங்க. டாக்டர் 2 நாள்ல சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே. வேற? இல்ல, இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓகேங்க. நான் போனை வச்சிடுறேன். பாய்ங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், கோச்சிக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, கேளுங்க. உங்க பேர் என்ன? இதுதானா? பேரு அஸ்வின். சரிங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்க வந்ததே வேற. வேறன்னா என்ன? இப்ப பேசுறீங்களா? போனை கட் பண்ணவா? நீங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரியல. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணி பேசினப்போ ரொம்ப நல்லா பேசுனீங்களே. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்ல கூப்பிட்டப்போ ஒரு மாதிரி சோகமா பேசுனீங்க. இப்ப கொஞ்சம் கோவப்படுறீங்க, ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். ஏங்க என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நான் கஷ்டத்துல இருக்கும்போதே நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் சண்டை. என்னாச்சு? ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது சண்டை வந்துருச்சு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்பீங்களா நீங்க? கொஞ்ச நாளா தான். அதெல்லாம் குடிக்காதீங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும். இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பழகுனா கடைசியில நம்மள தான் ஏறி மிதிப்பாங்க. முதல்ல அவனுங்க கூட பழகுறத நிறுத்துங்க, இல்லனா அவனுங்க உங்களை ரொம்ப கெடுத்துருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா சப்போர்ட்டா இருக்கணுமே தவிர சண்டை போடக்கூடாது. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்கிறத பாருங்க. சரிங்க. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்குதா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. எதுக்கும் போய் மருந்து போட்டுக்குங்க. சரிங்க. ஆளு வராங்க, நான் அப்புறம் பேசுறேன். பாய். லதா, ஹலோ. நான் சிரிச்சறேன். ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்குதா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா?
ஹலோ 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 பேசுங்க. ஹலோ 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 ஏன் ஃபோன் கட் ஆயிடுச்சு? சாரிப்பா, என்கிட்ட பேலன்ஸ் இல்ல. பரவாயில்ல, நீ இனிமே மிஸ்டு கால் மட்டும் கொடு, நானே கால் பண்றேன். சாரி, நான் இனிமே பேச மாட்டேன். ஏங்க என் கூட பேச மாட்டீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸுங்க. உங்க கூட பேசினாதான் எனக்கு நிம்மதியா ரிலாக்ஸாக இருக்கு. ப்ளீஸ் பேசுவீங்களா? ஹலோ என்ன? ஏன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? ஏன் என் மேலே கோவப்படுறீங்க? உங்ககிட்ட பேசணும்னு தானே நினைக்கிறேன். ப்ளீஸ் பேசுங்க. ப்ளீஸுங்க பேசுங்க. சரி, ஆனா ஒரு கண்டிஷன். ம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான், அதுவும் 5 நிமிஷம் தான். ஓகேவா? என்ன பதிலையே காணோம்? ம் சரிங்க. என்னடா? ஒரு பொண்ணு லவ் டார்ச்சர் பண்ணுச்சு, கட்டி எல்லாம் பிடிக்க வந்துச்சு. நான் ஓங்கி அடிச்சேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு போகுது. ச்சே, ஏன் தான் உன்ன மாதிரி நல்லவங்கள இந்த பொண்ணுங்க இப்படி டார்ச்சர் பண்ணுதுங்களோ? எத்தனை நாளாக தான் இப்படி ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறது? பார்க்கலாம் பார்க்கலாம். இப்படியே தான் சொல்கிறேன். நீ சொல்கிறதுக்குள்ளே எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட போகிறாங்கம்மா. பொறுமையாயிரு. இப்படியே எத்தனை நாளாக தான் நீ என்னை ஆசையை காட்டி ஏமாத்துவ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு. அப்போ நாளைக்கு யா. நீங்க அஸ்வின், அழகா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளோ அழகா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நம்பிட்ட. முதல்ல உள்ள வா.
உன்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும். என்ன? உண்மையிலேயே அழகா இருக்கேனா? எனக்கு பொய் சொல்ல தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் இந்த மாதிரிலாம் சொன்னது கூட இல்லை. அதான் நான் இருக்கேன்ல. என்னை லவ் பண்ணும்போது அவன் எப்படியெல்லாம் இருந்தான் தெரியுமா? என்னை ஒரு நாள் கூட பார்க்காம பேசாம இருக்க மாட்டான் தெரியுமா? எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக சிகரெட் அடிக்கிறத கூட நிறுத்தினான். அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு. அப்பெல்லாம் அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான். ஆனா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம்தான் போக போக அவன் சுயரூபமே தெரிஞ்சுது. அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே நாடகம். என்கிட்ட இருந்த காசுக்கும் என் உடம்புக்கும் தான் அவன் ஆசைப்பட்டிருக்கான். இப்ப எல்லாம் போன உடனே ஏன்னு கேட்க கூட நாதி இல்லாம ஆயிட்டேன். நான் பெத்த பாவத்துக்கு என் புள்ளையும் இந்த கொடுமையை அனுபவிக்குது. ஏய் மனசு நீ பாடுறா, என்னன்னு சொல்றா? டேய் நிப்பாட்டான்றேன். டேய் என்னடா? என்ன சொன்னா? சின்ன கூன்னு. இந்த சின்ன கூ இப்ப என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஒரு சூப்பர் கோழிய என்ன டேஸ்ட் தெரியுமா? சான்ஸே இல்ல. பாத்தியா நம்மகிட்ட படத்தை ஓட்டுறான். என்ன நம்ப முடியலையா? நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் முத்து, மிஸ்டர் ராஜா, 3 பேருக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த விஷயத்தில் ஏதாவது ஐடியா டிப்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இப்போ தம்பியோட ரூட் அப்படி. ஏப்பா முத்து, டீ கடையில் ஹார்லிக்ஸ் சொல்லிட்டு போகிறேன். அப்போ தான் வளரும் மூளை. ஏய் விடுங்கடா, அவன் தான் போயிட்டான்ல. ஏண்டா உண்மையிலே அவன் லெக் பீஸ் சாப்பிட்டுருப்பானோ? இந்த கண்ணுல படாம அப்படி யார உஷா பண்ண தெரியலையே. அத கண்டுபிடிக்கணும்.
அம்மா அம்மா எத்தனை தடவை சொல்றது நான் மண்ணுல போய் விளையாடாதேன்னு ஆ? ஏய் அம்மா சாக்லேட். ஒரு 2-3 நாளைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நாளைக்கு அவன் வரான்டா. அவன் போறதுக்கு 2-3 நாள் ஆகும். அதான் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன். அப்போ 3 நாளைக்கு பேசாம பார்க்காம இருக்கணுமா? ரொம்ப கஷ்டம்ப்பா. என்னால முடியாது. என்னால மட்டும் முடியுமாடா? கண்டிப்பா எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஓகேவா? அங்க போய் விளையாடுமா, ஏதாவது பற்ற போகுது. என்ன வீட்டுக்கு நடுவில் எல்லாத்தையும் போட்டு கடை பரப்பி வச்சிருக்க? எடுத்துட்டு ஓரமா போ.
முன்னாடி பாக்குற ஏய், நான் கட்டின வாசுகிய வாடி இங்க வாடி. என்ன ஏன் சொன்னாதான் வருவியோ? அழகா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா நீ? குடிச்சு முடிச்சா போய் கூப்பிடப்பட்டு தூங்கு. அதை விட்டுட்டு என்ன இம்சப்படுத்தாத. குப்புறப்படுக்கிறதுக்கு நான் என்ன பொண்டுங்கனா? அப்புறம் எதுக்கிட்ட நீ இருக்கிற? ஏ சனியன பிசாச போய் தொலைய. இப்ப பார்த்தாலும் ஆத்தாவை பிடிச்சிட்டே அலைவியா? பா. நான் கூப்பிடுற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். இங்கே இரு. நீ வா. சர்தம் போடி. போ. எதுக்கு அப்ப சின்ன பிள்ளை வெளியில விட்டு கதவை அடைக்கிற? ஏய் ஏண்டி என்னைய தள்ளி விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? தைரியம் வந்துச்சா உனக்கு? அடிக்காதீயா. வாடி. வா. ஏய். நடக்காதீயா. கட்டின புருஷன் என்கிட்ட நடி உனக்கு அவ்வளவு பாடி. ஏய் சாவடி நாய, நல்ல மூட்ல வந்த எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டான். சாவடி நாய பண்ணி சாவடி. நீயும் போய் தொலை, போய் சாவு. நீயும் உங்க ஆத்தாக்காரி கூட போய் சாவு நாய்களா. In the field of thought, a nation. உள்ள வைக்கிற காசெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியலையே. அந்த 2 காலியில் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன தெரியும்? நீங்க தான் பணத்தை வைக்கிறீங்க எடுக்கிறீங்க, அப்புறம் என்கிட்ட கேட்டா யாருக்கு தெரியும்? யாரெல்லாம் நேரத்துல பணத்தை எடுத்து உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும், ஏன் உங்க அண்ணனுக்கு கொடுத்துருந்தா? ஆமா, உங்க காசை எடுத்துதான் அவங்க சாப்பிடணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. தோ உட்கார்ந்துருக்கான் பாருங்க உங்க அருமை புத்திரன், அவங்கிட்ட போய் கேட்கறது. அவன் போன் வரலன்னு எரிச்சலா இருக்கிறான். காசை காணும் கோசை காணும். அவன் என்னை மாதிரி நல்ல வேண்டி பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான். என் பேச்சை என்னைக்கு மீற மாட்டான். உன் பிள்ளை மாதிரி நினைச்சியா என் பயல? அப்படி என்னத்தை கண்டுட்டீங்க என் மக கிட்ட? என்னன்னு சொல்லவா? ஐயோ கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? நான் படிக்கணும். ஒன்னு அப்புறமா வச்சுக்கிறேன். என் பொண்ணு எந்த வகையில குறைஞ்சு போயிட்டா? பெரிய குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க நடி முணுமுணுப்பு. அடியே அருமை லதா, எப்படி கால் பண்ணுவேன்? ஏய் வாய மூட மாட்டேன். ஹலோ. எனக்கு வாழவே பிடிக்கலடா, பேசாம செத்துறலாம் போல தோணுதுடா. ஏய் எடுத்த உடனே லூசு மாதிரி பேசாம என்னன்னு சொல்லு.
ஏய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல. இப்படி எல்லாம் கொடுமை பண்ணினா எனக்கு எப்படிடா வாழ மனசு வரும்? நீயே சொல்லு. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில வா. வெளியில வா. என்ன சொல்ற நீ? சொல்றேன்ல, வெளியில வா. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு செத்துருவியா? நான் இருக்கேன் உனக்கு. ஹலோ ஹலோ இந்த கம்பெனிக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. நேரங்கிட்ட நேரத்துல தான் ஃபோன் அடிப்பானுங்க. என்னாச்சு டார்லிங்? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? டார்லிங்கா? யாரா நீ? நீ யாரா? என் ஒய்ஃப் ஃபோன்ல நீ எப்படி பேசுற? ஓம் பொண்டாட்டியா? லதாவா? அப்ப ஏன் பொண்டாட்டி யாரா?
என்னது லதாவா? அது கீர்த்தனா இல்ல? டேய் இது என் பொண்டாட்டி நம்பரு, நீ உன் பொண்டாட்டி கூப்பிடுறா? சாரி சார், நான் நம்பரை தப்பா போட்டுட்டேன். என்னடி வீட்ல எல்லாமே மொத்தமா மாற்றமா தெரியுது? நீ தர காசுல மிச்சம் பண்ணி வாங்கினதுதான். உன்னை எதிர்பார்த்தா வருமா? சேர்த்து வச்சு வாங்குனீங்களோ? ஆமா. அந்த திமிராயிடுச்சா? நீங்க சொல்றத நான் நம்புறேன்டா. ஒர்க் அவுட் ஆகுது. எரியுது. ட்ரைப் ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். அண்ணே, நாங்கள் சொல்கிறத அப்படியே நம்பிட வேணாம். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் பொண்டாட்டியை வாட்ச் பண்ணுங்க, அப்புறம் எந்த முடிக்கும் வாங்க. நாங்க உங்களை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். மீறி ஒன்றும் வழி இல்லை. அப்புறம் மேட்டர் ஏற்றுவோம். ஏத்து. அவன் வீடு எங்கடா இருக்கு? மைசூர் ரோடு ஏபி ஆபீஸ் பக்கத்துலன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சிருமா? அவனே ஃப்ரெண்டுனே ஓசி சரக்குலாம் பார்த்துனே சொன்னாங்கல்ல வந்துட்டான்ல செலஞ்சு கட்டினவே. அவன் பொண்டாட்டிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா அவன் முன்னாடி உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்றா. சொல்லு, உனக்கு என்னடா குறை வச்ச? நல்லா வளர்த்த உன்னை கேக்குறாருல, சொல்லுடா. சொல்றா. இதுக்கு மேல கை வச்சீங்க மரியாதை கெட்டும். என்னடா பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுற? டேய், எங்கேயோ என்னவே அடிக்க வேண்டியா நீ? அவளை மரியாதையா பேசுங்க, இல்ல அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? ஏங்க விடுங்க, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. ஓடி போ. பொம்பளை மேல கை வைக்காதயா. உன் கோபம் எல்லாம் ஏன் மேல காட்டியா? அதுக்கே பொம்பளை அடிக்கிற? பாரு உன் பிள்ளைய எப்படி கட்டி வைக்கிறான் பாரு. ஒன்னாலதான் கெட்டானா? நீ முதல்ல ஒழுங்கா வளர்த்தியா? நீ எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது மனசு விட்டு என்கிட்ட பேசிருக்கியா? நீ அப்படியே பேசினாலும் அந்த ஃபார்முலா சொல்லு, இந்த ஃபார்முலா சொல்லுன்னுட்டு உங்க அப்பா காலத்துல இருந்தா உங்க அப்பா சொல்ல நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க சொல்றத நான் கேட்கணும், அதானே? என்னைக்காவது ஒரு நாள் நல்லது கெட்டது ஏதாவது சொல்லி இருக்கீங்களா? சிகரெட் குடிக்கிற தப்புடா மவனே, ஏன்பா தப்பு? அதான் தப்புடா. அதான் ஏன்பா தப்பு? அதான் தப்புதான்னு சொல்றேன்னு கேட்க மாட்டேங்கிறேன்னு அடிக்கிறது, திட்டுறது. நீ சிகரெட் அடிக்கிறதால கேன்சர் வரும், வயசான காலத்துல ஓட முடியாது, உனக்கு மூச்சு வாங்கும், உன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்னால கெட்டு போய் கன்சூமர் கேன்சர் வரும்.
கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இதனால இவ்வளவு கெடுதல் இருக்கு. இத சொல்லி யாராவது அட்வைஸ் பண்றீங்களா? ஏப்பா அப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அது தப்பு இது தப்புங்கிறீங்க. ஏப்பா அப்படி எல்லாம் பண்றீங்க? என்னைக்காவது என்ன சுயமா சிந்திக்க விட்டுருக்கீங்களா? ஏதாவது செய்ய விடுறீங்களா? நீங்க சொல்றதா நாங்க கேட்கணும். இல்லன்னா நீங்க சின்ன பையன், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றது. இப்படி மூடி மூடி மறைச்சுதான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பண்ணீங்களேப்பா. நீங்க ஏதோ பொத்தி பொத்தி வைக்கிறீங்களா? அதை பார்க்கணும் தான் ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அதனாலதான் நாங்க தப்பு பண்றோம். இதெல்லாம் உங்க சின்ன வயசுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டதே இல்லையா? அது சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை இப்படி வளர்த்திருக்கவே மாட்டீங்களாப்பா. அப்பா, நான் நல்லவனா தானப்பா வளர்ந்தேன். ஆனா நீங்க என்ன நல்லவனா வளர்க்கலையே. அதனாலதான் நான் இப்ப உங்க முன்னாடி கெட்டவனா வந்து நிக்கிறேன். என்ன மாதிரி அப்பா பிள்ளைக்கு எல்லாம் எல்லா நல்ல விஷயமும் கெட்டதா தான் தெரியும், எல்லா கெட்ட விஷயமும் நல்லதா தான் தெரியும். உங்க சமையல் எல்லாம் எங்க மேல இறக்கி வைக்கிறீங்களாப்பா. நிறுத்துடா, விட்டா ஓவரா பேசிட்டு போற. இவன் என் மூஞ்சில முடிக்க கூடாது, இங்க இருக்கவும் கூடாது. வீட்ல வந்து சண்டை போட்டானா? சாரிடா, எனக்கு தெரியாது. அவன் வந்ததால எனக்கு எங்க அப்பாவுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. நீ எதுக்கு நீ ஏன்டா உன் அப்பா கிட்ட சண்டை போட்ட? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, ஓ மேல எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உன்னை பத்தி தப்பா பேசினா சும்மா இருக்க முடியுமா? மொத்தம் ஆத்திரத்துல. சரி, அதை விட இதை பத்தி உங்ககிட்ட அவன் ஏதாவது கேட்டானா? இல்ல. ஏன் அப்படி கேக்குற? கேட்கலையா? எனக்கு என்னமோ அவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. பிளானா? புரியலையே. புரியலையா? அவன் அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்மளை பிரிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். சப்போஸ் பண்ணிட்டான், அப்ப என்ன பண்ணுவேன்? அப்படி அவன் நம்மளை பிரிக்கணும்னு நினைச்சா நாமளே சேர்ந்து அவனை கொன்னுருவோம். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம செஞ்சாலும் மாட்டிக்க கூடாது, தப்பிக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஓகேம்மா. சரி சரி, அவன் எழுந்திரிச்சிட்டு போறான். நான் உன்கிட்ட நாளைக்கு பேசுறேன். ஓகே, பாய். ஏய், சீக்கிரம் வாடி. வாடி. ஒத்த சட்டையை ஓட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? மூஞ்ச ஹலோ. டேய், நான் தான்டா. எங்க இருக்க? ஏன், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் வண்டிக்கு போயிட்டான், பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. அதான். இல்ல, நேத்து அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உன்கிட்ட அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு கிளம்பி வேலைக்கு வேற போயிட்டான்னு சொல்ற. எனக்கு என்னமோ சம்திங் ராங்கா படுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. முதல்ல நீ இங்க வா. இல்ல, இன்னைக்கு அங்க வந்தா சரி வராது. ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கும் உன்னை பார்க்க முடியாதா? உன்னை பார்க்கணும்டா. எனக்கு மட்டும் என்ன, பார்க்காம இருக்கணும்னு ஆசையா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, ப்ளீஸ்.
அஸ்வின், எனக்கு ஒரே ஒரு ஆசை. ம், என்ன? எனக்கு இதே மாதிரி எப்பவுமே உன் கூட சந்தோஷமா இருக்கணும். அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரி உன் கூட சந்தோஷமா இருக்கணும். சத்தம் போடாம பேச மாட்டியா? பாப்பா எழுந்திருச்சிருவா. சரி சரி. சரியா? நம்மள அந்த கடவுள் கூட பிரிக்க நினைக்க கூடாதுடா. மீறி நினைச்சா? எந்த தேட்டர்லடா ஓடுது? லிபர்ட்டி தேட்டரு சார். ஐயா, இவங்கள பார்த்தாவே ஒரு மார்க்கமாக இருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு எந்த தேட்டர்ல படம் ஓடுது? என்னடா வந்ததுனால எந்திரிச்சு வந்துட்டோம் சார். ஏட்டியா, கூட்டு போய் விசாரிங்க. நில்ற ஓரத்துல. போ போ போ, போய் உட்காரு போ. ஆளும் மூஞ்சியும். வந்துட்டேன். எந்த நேரத்துல எங்க சுத்துறது? நைட் எல்லாம் தூங்காம ஊர் சுத்துறது ஏன்டா? கஞ்சா விக்கவா? அப்படிலாம் இல்லை சார். உட்கார்றா. ராத்திரி நேரம் எங்க உயிரை வாங்குறது? சொன்னா புரியாது, கேட்டா புரியாதுன்னு பூரா இப்படிதான் திரிவாங்க. ஏட்டியா, திருட்டு பசங்க பார்த்தாலே தெரியல. ஏய் சார் சார் போடா. ஐயா விடுங்க சார், போடா. விடுங்க சார். யா, சார், போ. சார், ஐயா ஐயா இல்ல. ஐயா பார்த்துக்கோங்க. லைசன்ஸ் இருக்கா? சார் எங்களை விட்டுருங்க சார். சார் வண்டி பேப்பர்லாம் எங்க? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதீங்க. பேர் என்னடா? அஸ்வின். அஸ்வின் சார். பூரா பேச தெரியாத மாதிரி பேசுவாங்க. சார் டைம் ஆகுது சார். சார் சார் விடுங்க சார். ஏண்டா ராத்திரி ஊரை சுத்துற? நல்லா போடுங்க அவனை. ஏட்டியா, நாலு போட்டு போட்டு உட்கார வைங்க. திருட்டு பசங்க. போடுங்க, நல்லா போடுங்க. உன் பேர் என்ன? அஸ்வின் சார். எந்த ஏரியா? மைசூரோட இபி ஆஃபீஸ் கிட்ட சார். ஏட்டியா, வாங்க. வண்டி நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. சார் டைம் ஆயிடுச்சு சார், விடுங்க சார். சார் சார் இல்லை சார். வாடா. சார் என்ன உன் பிரச்சனை? சார் டைம் ஆகுது சார். அப்பலாம் எவ தாலி இருக்க போற இந்த நேரத்துல போய்? சார் சார் விடிய விடிய ஊர் சுத்த வேண்டியது. அவங்க கேட்க மாட்டாங்க. உட்காரு. என்னட்டியா, கொடுத்து விடுங்க, அனுப்பிச்சு விடுங்க. சார் சார் சாவி சார். சார் தூக்கம் வருது சார். போட போய் நில்றா. சார் என்ன சார்? நான் அப்ப இருந்து உட்கார மாட்டேன்றாங்க. ஏட்டி அவனை நிப்பாட்டுங்க. ஏய் நிப்பாட்டுங்க. வா, இவ்வளவு வேகமா போற நீ? ஏய் இங்க வா. வரமா பாட்டு நிப்பாட்டு. ஐயா கூப்பிடுறாருல. வா வாடா. ஐயா இவனை பார்த்தா கோக்குமாக்கா இருக்கிறியா? ஏன் என்ன பதிச்ச உனக்கு? ஐயா ஐயா குதிரைக்குமா இருக்கிறாங்க. ஏய் வாடா. போடா. எங்கடா ஓடுற? ஏய் எங்கடா ஓடுற? ஏண்டா எதுக்கு இப்படி இருக்க? ஐயா கேக்குறாருல, சொல்லியா? கேக்குறேன்ல, சொல்றா. ஏட்டியா மொத்த லைட் அடிங்க. நேரம் நில்றா. தலையை தூக்குடா. திருப்படா. நில்றா.
டேய், நில்லுடா. ஓடுற ஆ? எங்கடா ஓடுற? என்னடா ஏன் ஓடுற? ஐயா இங்க ரத்தம் இருக்குங்க. லைட் அடிங்க. இந்த நேரத்துல யாரடா வெட்டி போயிட்டு வந்திருக்க? ஒன்னு கொடுங்க. டேய் சொல்றா சொல்ல போறே இல்லையா? சொல்றாங்கற. யாரது? நான் தான் அஸ்வின். ஏய் நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? என்ன ஒரு மாதிரியா நிக்கிற? வா உள்ள வா. உள்ள வான்னு சொல்றேன்ல. ஏய் என்ன? தோண்டியா நல்லா தோண்டியா. சீக்கிரம் சீக்கிரம் நல்லா தோண்டுங்கயா. தேவடியா முண்டை. ஏய் ஒண்ணு இன்னைக்கு விட. விடுடா. விடுடா. அஸ்வின். அஸ்வின். விடுடா. ஏய். பாடி. ஏய். விடுடா. ஒண்ணு இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா.